நார்மலா ஒரு மனுஷன் ஒரு புது விஷயத்தை கத்துக்கிட்டா 1 மணி நேரத்துல 50% இன்ஃபர்மேஷனையும் 24 மணி நேரத்துல 70% இன்ஃபர்மேஷனையும் 1 வருஷத்துல 90% இன்ஃபர்மேஷனையும் மறந்து போயிடுறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே மெமரி பவர் சேமா இருக்கிறது இல்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ண ஒரே மாதிரியான மெத்தடை யூஸ் பண்றது இல்ல. ஆனா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில ஸ்டடி ட்ரிக்ஸை யூஸ் பண்றது மூலமா நார்மலா ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்றதை விட 10 மடங்கு வேகமா மனப்பாடம் பண்ண முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன ட்ரிக்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம அனிமேட்டேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 11, யூஸ் யுவர் போன். உங்களோட பிரெயினுக்கு 2-3 மெத்தட் மூலமா ஒரே விஷயத்த பாஸ் பண்ணும்போது அதால ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுக்கு ரொம்ப ஈஸியான வழி லவுடா படிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப ஃப்ரீயா இருக்கும் போது கேக்குறது தான். சோ நீங்க ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா ஃபீல் பண்ற விஷயங்களை சத்தமா படிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெக்கார்டிங்க நீங்க பார்க்ல நடக்கும் போதோ இல்ல வீட்ல ஃப்ரீயா இருக்கும் போதோ கேளுங்க. என்னதான் இந்த கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் நான் பர்சனலா இந்த மெத்தடை என்னோட காலேஜ் டேஸ்ல ட்ரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரிக் நம்பர் 10, யூஸ் இன்டர்ஃபரன்ஸ் தியரி. நார்மலா நம்மள நிறைய பேரு எக்ஸாம்க்கு முன்னாடி நாள் தான் ஒரு முழு புத்தகத்தையும் படிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளே கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றதை விட இந்த இன்டர்ஃபரன்ஸ் தியரியை யூஸ் பண்றது மூலமா நம்மளால நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த தியரியோட கான்செப்ட புரிஞ்சுட்டு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரே சப்ஜெக்ட தொடர்ந்து ரொம்ப நேரத்துக்கு படிக்கும் போது அந்த எல்லா விஷயங்களும் மிக்ஸ் ஆகி மறந்து போயிடுறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகம். இதை அவாய்ட் பண்ண நீங்க ஒவ்வொரு 20 இருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறமும் நீங்க முன்னாடி படிச்ச சப்ஜெக்ட் சம்பந்தமே இல்லாத வேற ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க சயின்ஸ் சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா 20 மினிட்ஸ் மட்டும் அதை படிச்சுட்டு அடுத்த 20 நிமிஷத்துக்கு எதுவுமே படிக்காம வேற ஏதாவது ஒரு வேலையை பாருங்க. அது வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுன்னு எதா வேணா இருக்கலாம். ஆனா 20 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் நீங்க முன்னாடி படிச்ச அதே சப்ஜெக்ட படிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க பிரெயின் ஓவர்லோட் ஆகாம ரெஃப்ரெஷ் ஆகி நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். ட்ரிக் நம்பர் 9, பவர் ஆஃப் ரைட்டிங். வெறுமனே புத்தகத்தை வச்சு ரொம்ப நேரத்துக்கு படிச்சிட்டு இருக்கிறத விட நீங்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற கான்செப்ட கையில எழுதியோ இல்ல டயக்ராம் மாதிரி வரைஞ்சியோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பிரெயினுக்கும் கைகளுக்கும் டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கிறதால நம்மளால இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா மனப்பாடம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ட்ரிக் நம்பர் 8, ஸ்லீப். நிறைய ரிசர்ச்ல நம்ம பிரெயின் நம்ம தூங்கும் போது எஃபெக்டிவா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்றதா சொல்றாங்க. சோ தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை 5 இருந்து 10 நிமிஷம் ரீகால் பண்ணி பார்த்துட்டு தூங்குங்க. இந்த ஒரு ட்ரிக் உங்க பிரெயின்ல அந்த விஷயங்களை பதிய வைக்க ஹெல்ப் பண்ணும். ட்ரிக் நம்பர் 7, ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். நிறைய பேர் எக்ஸாம் டைம்லயோ இல்ல இன்டர்வியூ டைம்லயோ பண்ற ரொம்ப காமனான தப்பு இதுதான். புக்கோட ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்றது. இந்த மாதிரி பண்றதால நிறைய முக்கியமான விஷயங்கள் கூட உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல மறந்து போக வாய்ப்பு இருக்கு. இதை அவாய்ட் பண்ண ரேண்டமா எல்லாத்தையுமே படிக்காம லாஸ்ட் எக்ஸாம்க்கு வந்த கொஸ்டின்ஸையோ இல்ல டீச்சர்ஸ் முக்கியம்னு சொன்ன கான்செப்டையோ ஃபர்ஸ்ட் செலக்டிவா எடுத்து படிக்க ஆரம்பிங்க. முக்கியமான கான்செப்ட படிச்ச வாட்டி உங்களுக்கு டைம் இருந்தா நீங்க மத்த கான்செப்ட படிச்சுக்கலாம். ட்ரிக் நம்பர் 6, சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். நீங்க படிக்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் படிக்கிற விஷயங்களும் படிச்சு முடிக்கும் போது லாஸ்டா படிக்கிற விஷயங்களும் நீங்க இடையில படிக்கிற விஷயங்களை விட ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண முத 10 நிமிஷத்துலயோ இல்ல லாஸ்ட் 10 நிமிஷத்துலயோ படிங்க. ட்ரிக் நம்பர் 5, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் நம்மளோட மெமரி பவரையும் படிக்கிற ஸ்பீடையும் பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்றதா எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. சோ நீங்க ஒரு வேளை டிஎன்பிஎஸ்சி இல்ல யூபிஎஸ்சி அந்த மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் வரப்போற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா பிசிக்கல் எக்ஸசைஸ உங்களோட டெய்லி ஹேபிட்ஸா வச்சுக்கோங்க. அது உங்களோட மெமரி சம்பந்தமான ஏரியாஸ்ல அதிக நியூரான்ஸை கிரியேட் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ட்ரிக் நம்பர் 4, மெமரி பேலஸ் மெத்தட். நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்க இருக்க ரூமோடவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸோடவோ லிங்க் பண்ணி அதை 2-3 வாட்டி ரீகால் பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களோட க்ளோசரி லிஸ்ட ஞாபகம் வச்சுக்கணும்னா டேபிள்ல இருக்க ஆப்பிள், கிச்சன்ல இருக்க சால்ட் பாட்டில், பெட்ரூம்ல இருக்க பர்ஃபியூம்னு இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க அதை ரீகால் பண்ணணும்னு நினைக்கும் போது ஜஸ்ட் உங்க வீட்டோட பெட்ரூம், கிச்சன், டேபிள்னு யோசிச்சு பார்த்தாலே நீங்க மனப்பாடம் பண்ண விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். ட்ரிக் நம்பர் 3, பவர் ஆஃப் ஸ்டோரி. நீங்க ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை ஆர்டரா மனப்பாடம் பண்ண ரொம்ப ஈஸியான ட்ரிக் இதுதான். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயங்களை லிங்க் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒருவேளை நீங்க நடுவுல இருக்க விஷயங்களை மறந்துட்டா கூட ஸ்டோரியோட அடுத்த சீன் உங்களுக்கு மொத்த விஷயங்களையும் ஞாபகப்படுத்தும். ட்ரிக் நம்பர் 2, ஸ்பேஸ்டு ரிப்பீட்டிஷன். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பிரெயின் கூட ஒரு யூஎஸ்பி மாதிரி தான். அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நார்மலாவே ஒரு யூஎஸ்பில நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸை ஸ்டோர் பண்றதுக்காக அடிக்கடி தேவையில்லாத ஃபைல்ஸை டெலீட் பண்ணுவோம். அதே வேலையை தான் நம்ம பிரெயினும் பண்ணுது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அதாவது நம்மளோட பிரெயின் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் ஓவர்லோட் ஆகிடாம இருக்க நம்ம கத்துக்கிற புது புது விஷயங்களை லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணாம ஷார்ட் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணுது. இதுல பிரச்சனை என்னன்னா ஷார்ட் டர்ம் மெமரியில இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்ச நாட்கள்லயே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிடும். இதை அவாய்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சீக்ரெட் தான் ஸ்பேஸ்டு ரிப்பீட்டிஷன். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா உங்களால ரொம்ப ஃபாஸ்டா ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க இன்னும் 2 நாள்ல இருக்க எக்ஸாம்க்கோ இல்ல 1 வீக்ல இருக்க இன்டர்வியூக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ்டு ரிப்பீட்டிஷன் தான் ஒரு விஷயத்த படிச்ச உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு வேற எந்த புது விஷயங்களையும் படிக்காம உங்க பிரெயினை ஃப்ரீயா விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச விஷயங்களை திரும்பவும் உங்களுக்குள்ளேயே ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கு கேப் விடுங்க. 7ல இருந்து 8 மணி நேரம் கழிச்சு 3rd டைம் ரிப்பீட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 24 மணி நேரம் கழிச்சு 4வது வாட்டி அதே இன்ஃபர்மேஷனை ரீகால் பண்ணியோ இல்ல ரீட் பண்ணியோ பாருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க படிச்ச விஷயங்கள் எக்ஸாம் அப்பவோ இல்ல இன்டர்வியூ அப்பவோ மறக்காது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரிக் நம்பர் 1, பி வைஸ். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்த புரியாத ஒரு விஷயத்தை விட 10 மடங்கு ஃபாஸ்டா மனப்பாடம் பண்ண முடியும்னு ஈஸியா ரீகால் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காம மனப்பாடம் பண்றதை விட அதை புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் ஈஸியான ஆப்ஷன். முடிஞ்ச வரை உங்களோட புக்கை ஒரு தடவைக்கு 2 முறை படிச்சு அதுல இருக்க முக்கியமான கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களோட டீச்சர்ஸ் கிட்டயோ ஹெல்ப் கேளுங்க. இல்ல அது சம்பந்தமான யூடியூப் வீடியோஸ் பாருங்க. ஒரு விஷயத்தோட கான்செப்டை புரிஞ்சு படிக்கிறது உங்களோட மொத்த வாழ்க்கைக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அதோடவே உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் அதிகமாக்கும். Never get disappointed by your current situations. Remember, the expert in anything was once a beginner, same as you are today. Get up and work hard to succeed. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க How to Build Self Disciplineன்ற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம அனிமேட் ஏஷியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.